ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். நிதியை பொழியும் முகிலென்று நீசர்த்தம் வாசல் பற்றி துதிக்கற்று உலகில் துவல்கின்றில்லேன் இனி தூய் நெறிசேர் எதிகெட்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடைய ராமானுசன் என்னை காத்தனனே. ராமானுஜர் தன் கையில் ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு சாலை கிணறு நோக்கி புறப்படலானார். பிறகு திருக்கச்சி நம்பிகளோ பெருமாள் சந்நிதியை நோக்கி புறப்படலானார். பிறகு இங்கே திருவரங்கத்தில் ஆளவந்தார் அப்போது பெரிதும் திருமேனி தளர்ந்திருந்தார். அவரை சுற்றி சீடர்கள் கவலை தோய்ந்த முகங்களாய் குழுமி இருந்தனர். ஆளவந்தாரின் வயதை ஒத்த பெரிய நம்பிகளும் திருக்கோட்டியூர் நம்பிகளும் ஆளவந்தாரின் உடல்நலம் குறித்து பெரிதும் குழப்பமடைந்திருந்தனர். பிறகு பலவிதமான சந்தேகங்களையும் ஐயங்களையும் ஆளவந்தாரிடம் கேட்டுக்கொண்டிருந்தனர். தமது முதுமை, பிணி ஆகியவற்றை பொருட்படுத்தாது அவற்றிற்கும் உபதேசம் கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறியவை ஸ்ரீமன் நாராயணன் மனவாக்குக்கு எட்டாதவராயிற்றே. அவருக்கு எங்கனம் கைங்கரியம் செய்வது எனின் பக்தர்களுக்கு பணிவிடை செய்தாலே அது நிறைவேறும். அவர் கூறியது, ஸ்ரீமன் நாராயணருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் அவரது பக்தர்களுக்கு நாம் பணிவிடை செய்தாலே அது அந்த நாராயணருக்கு செய்த பணிவிடையாகும். அது மட்டும் இல்லாமல் பகவானுக்கு சாதி பேதம் இல்லை. அக்காலத்தில் தொழில்களை வைத்து மனிதர்களை ஜாதி வாரியாக மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று மனிதர்கள் பிரித்து வைத்திருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது திருப்பான ஆழ்வாரை கீழ்குலத்தவர் என்று கூறி வைத்திருந்தார்கள். திருவரங்கத்தின் பெருமானின் திருவருளை பெறவில்லையா அவர்? அரங்கத்தில் ஆனால் அவரது பக்தியை மட்டுமே இறைவன் கண்டார். மனிதர் பிரித்து வைத்தால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வானா என்ன? இறைவனுக்கு தெரிவது பக்தி ஒன்று மட்டுமே. அதனால் திருப்பான ஆழ்வாரை ஏற்றுக்கொண்டார் அரங்கநாதர். அது மட்டும் இல்லாமல் அகங்காரத்தை விட்டொழித்தால் மட்டுமே பக்தியும் ஞானமும் தோன்றும். அப்போது அவர்கள் ஆண்டவனின் உண்மை சேவகர்களாகி விடுகிறார்கள். இவ்வாறு பொருள் புதைந்த உபதேசங்களை கூறிக்கொண்டிருக்கும் போதே 2 வைணவர்கள் காஞ்சியிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தனர். தம்மை காண வந்த வைணவர்கள் மூலம் ராமானுஜர் யாதவரின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுபட்ட செய்தி அறிந்து காஞ்சி பெருமாளை வணங்கினார் ஆளவந்தார். அருகில் இருந்த பெரிய நம்பிகளிடம், நீர் உடனே காஞ்சி சென்று ராமானுஜரை அழைத்து வருக என்று கூறலானார். ஈஸ்வரத்துவம் பொழியும் ராமானுஜருடன் பெரிய நம்பிகள் சேர்ந்திருப்பாரானால் வைணவ உலகுக்கு நன்மை விளையும் என்று கருதி ஆளவந்தார் பெரிய நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி வைத்தார். ஆளவந்தாரின் ஆணைப்படி பெரிய நம்பிகள் திருவரங்கத்தில் இருந்து புறப்பட்டு கச்சிப்பதியை நோக்கி நடக்கலானார். இரவு பொழுதில் உபகார சிந்தையுடைய செல்வர்களின் வீடுகளில் தங்கி 4ஆம் நாள் மாலை பொழுதில் கச்சிப்பதியை அடைந்தார். வரதராஜ பெருமாளை வணங்கிவிட்டு திருக்கச்சி நம்பிகளையும் கண்டு வணங்கினார். அன்றிரவு திருக்கச்சி நம்பிகள் இல்லத்திலேயே பெரிய நம்பிகள் தங்கினார். இருவரும் அன்றிரவு நெடுநேரம் உரையாடினர். பின்னர் உறங்கி எழுந்ததும் இருவரும் கோவிலை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அப்பொழுது ராமானுஜர் குடத்துடன் வந்து கொண்டிருந்தார். யாதவ பிரகாசரோ கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் பெரிய நம்பிகளை பார்த்து ராமானுஜரை ஆளவந்தார் அழைக்கிறார் என்ற செய்தியை கூறிவிட்டு தமக்கு கோவில் கைங்கரியம் செய்வதற்கு நேரமாகிவிட்டது என்று கூறிவிட்டு யாதவ பிரகாசர் கோவிலுக்கு சென்று விட்டார். திருக்குடத்துடன் வந்து கொண்டிருக்கும் ராமானுஜர் தம் எதிரில் வர கண்டார் பெரிய நம்பிகள். ராமானுஜரின் ஒளி வீசும் திருமேனி அழகிலும் தெய்வ பொலிவிலும் தம் மனதை பறிகொடுத்தார். தம்மை மறந்து நின்று சிறந்த பாகவரின் திருக்குணங்களை போற்றும் வடமொழி பாடல் ஒன்றை உச்சரித்து துதித்தார். எல்லா பொருள்களையும் தன்வாய்ப்படுத்தி வைத்திருப்பவர், வள்ளல் தம்மை உடையவர்,
ஒழுக்கமுடையவர், நேர்மையானவர், தூய்மையுடையவர், மென்மையானவர், கருணை மிக்கவர், இனியவர், உறுதியானவர், அனைவராலும் ஒரு சேர தொழத்தக்கவர், அடியவர் செயலை தம் செயலாகவே நினைப்பவர், செய்நன்றி மறவாதவர், இயல்பாகவே அனைத்து கல்யாண குணங்களையும் தனக்கானதாய் கொண்ட கடல் போன்று விளங்குபவர் என்னும் பொருள் புதைந்த ஸ்லோகம் ஒன்றுதான் பெரிய நம்பிகள் ராமானுஜரை கண்டதும் பாடலாயினார். பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராமானுஜரின் திருவருள் வளரட்டும். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம்.